ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஈஸிகோ ஜாப்னஸ். இந்த வீடியோவில் என்ட்ரி தொக்காய் சிங்கிள் பேசேஜ் வித் சிங்கிள் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சிங்கிள் பேசேஜ் வித் சிங்கிள் கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமில் 4 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கும் உங்களுக்கு 3 மார்க்ஸ். ஸோ 4 கொஸ்டின்ஸ் நீங்கள் டோட்டலாக அட்டன் பண்ண போகிறீங்க உங்களுக்கு. ஸோ இந்த பார்ட்டில் மட்டும் 12 மார்க்ஸ் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே தொக்காய் பார்ட்டில் கொஸ்டின் படிச்சுட்டு கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கண்டென்ட்குள்ளே போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்கள் கண்டென்ட்டை படிச்சுட்டு தென் நீங்கள் கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு படித்த கண்டென்ட்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து மறந்துருப்பீங்க, ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அண்ட் அகைன் என்ன பண்ணுவீங்கன்னா கொஸ்டின் படிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் கண்டென்ட்டை படித்து அதுக்கான ஆன்சரை சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு டேரெக்டாக நீங்கள் கொஸ்டின் படிச்சிடணும். கொஸ்டின் படித்து கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மேலே கண்டென்ட்டை படிக்கணும். கண்டென்ட்டை படிக்கும்போது இந்த கொஸ்டினை நீங்கள் வந்து ரீகால் பண்ணிகிட்டே அதுக்கான ஆன்சர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத சர்ச் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஆன்சர் கிடைச்சதுமே நீங்கள் இந்த பேசேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹோல் கண்டென்ட்டை படிப்பீங்க. ஹோல் கண்டென்ட்டை படித்தா தான் உங்களுக்கு ஆன்சர் வர மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க 4 ஆப்ஷனை நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். ஸோ 4 ஆப்ஷனை படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எலிமினேஷன் மெத்தட். ஸோ இந்த கண்டென்ட்டுக்கும் இந்த ஆப்ஷன்ஸ்க்கும் எது சம்மந்தமே இல்லையோ அதை நீங்கள் எலிமினேட் பண்ணிவிட்டு ஸோ எது உங்களுக்கு டவுட்டாக இருக்கோ ஸோ அதை நீங்கள் வந்து பேசேஜோட நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் என்ட்ரி லெவலில் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா ஒன்று கொடுக்குறேன். என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக அந்த தொக்கையில் தான் இருக்கும். அதாவது அந்த கண்டென்ட் கொடுத்துருக்க கண்டென்ட்டில் கண்டிப்பாக அந்த ஆன்சர் இருக்கும். ஸோ அதில் மென்ஷன் பண்ணாத வேர்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எலிமினேட் பண்ணிடலாம். அதுவே வந்து ஒரு சில இடத்துல அதுக்கு பதிலாக ஃபார் ஒரு பர்டிகுலர் வேர்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி வேற ஒரு வேர்டை கொடுத்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பஷோ எடுத்துக்கலாம். பஷோனாலும் பிளேஸ் தான், தொக்கரோ அப்படின்னாலும் பிளேஸ் தான் இல்லைங்களா? உங்களுக்கு பேசேஜில் வந்து பஷோ அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் தொக்கரோன்னு கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த தொக்கரோன்றது அங்கே இல்லவே இல்லை, அதனால நான் எலிமினேட் பண்ணுறேன். இப்படி நம்ம யோசிக்கக்கூடாது. ஓகேங்களா? டோட்டலாக சம்மந்தமே இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கண்டென்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெயில் பற்றி இருக்குது. ஆனால் கீழே ஆப்ஷனில் வந்து ஒரு லெட்டர் அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, தெகாமி அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டைப்பிங் ரிலேட்டடாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வந்துட்டு ஸோ ஒரு லெட்டர் கையில் எழுதுகிற மாதிரி கண்டென்ட் இருக்குன்னா அது டோட்டலாக சம்மந்தமே இல்லாதது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும்போது நீங்கள் டேரெக்டாக எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ எலிமினேஷன் மெத்தட் உங்களுக்கு வந்து தொக்காய் சால்வ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது உங்களுக்கு காஞ்சி செக்ஷனாக இருக்கட்டும் இல்லை கிராமர் செக்ஷன் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து அது ஈஸியாக தான் இருக்கும். பட் தொக்காய் பார்ட்டில் அது உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் படிக்கணும். கொஸ்டின் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேசேஜ் படிக்கணும். பேசேஜ் படிச்சுட்டு ஸோ உங்களுக்கான ஆன்சர் நீங்கள் ஸ்ட்ராங்காக இதுதான் ஆன்சர் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸை படிக்கணும். ஸோ ஆப்ஷன்ஸில் உங்களுக்கான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த கண்டென்ட்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் படிக்கணும். கொனோ கிசோக்கு நீட் சுயித்தே ததாஷி மோனோவா துரேகா. ஸோ இந்த ரூல்ஸை பற்றி கரெக்டானது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கண்டென்ட் வந்து ஒரு ரூல்ஸ் பற்றி ஏதோ இருக்குது. ஸோ அது என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு என்ட்ரியில் உங்களுக்கு ஃபுரிகானா கொடுத்துருக்க மாட்டாங்க. அதாவது காஞ்சிக்கு மேலே உங்களுக்கு வந்து ரீடிங் கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காஞ்சியில் தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ட்ரி லெவல் தொக்காய் பார்ட் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக் லெவல் காஞ்சிஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதாவது N5 N4 படிக்கிறீங்க இல்லைங்களா? அதில் நீங்கள் வக்காப்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த கொத்தோபாஸோட காஞ்சிஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களால் தொக்காய் வந்து சால்வ் பண்ண முடியும். அசாஹி ஷீவா. ஸோ இதில் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல சிட்டி அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன வேர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திங்க் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ சம்திங் இது வந்து ஒரு சிட்டியை பற்றி. ஸோ அது எந்த சிட்டியாக இருந்தால் நம்மளுக்கு என்ன, ஏதோ ஒரு சிட்டி இல்லைங்களா? அடுத்த வேர்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் காஞ்சி தெரியல அப்படின்னா ஹோலாக பாருங்கள். ஸோ ஹோல் காஞ்சியில் இப்போ கம்பைன்டு காஞ்சி அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் அதில் ஒரு காஞ்சியோ தெரிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அப்போது அந்த காஞ்சிக்கு ரிலேட்டடான வேர்டு தான் இது அப்படின்ற மாதிரி நீங்கள் ரிலேட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த வேர்டுக்கு மூவ் ஆகிடணும். தெரியல அது என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து ஸோ ரொம்ப போயிடும். ஸோ தொக்காய் பார்ட் தான் இருக்கிறதுலே வந்து நீங்கள் சீக்கிரமாக முடிக்க வேண்டியது. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு
குடுத்துருக்க டைம்ல 40 மினிட்ஸ் நீங்க தொக்காய் பாட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இதெல்லாமே நான் தனியா ஒரு வீடியோவா நான் போடுறேன். ஸோ, இப்போ நம்ம கன்டென்ட்ல பார்க்கலாம். "Shimin zennin ga chikara wo awasete utsukushi utsukuri kimochi no ii seikatsu ga ஒக்கரேரு யோனி அத்தரிஷி கிசுக்குவோ சுக்குத்தா." ஸோ இந்த மாதிரி படிச்சா உங்களுக்கு மீனிங் புரியல இல்லைங்களா? நான் பாட்டுக்கு படிச்சுட்டே வரேன். மீனிங் புரியுதா? இல்லை இல்லைங்களா? அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தடுத்த வேர்டை கனெக்ட் பண்ணி நான் அதனுடைய மீனிங்கை என்னோட ஓன் லாங்குவேஜில், ஸோ உங்களோட மதர் டங் என்னவோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் திங்க் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அசாஹி ஷீவா, ஸோ இந்த சிட்டியில் ஷிமின் ஜென்யன்கா, ஸோ அங்கே இருக்க அந்த சிட்டியில் இருக்க எல்லா சிட்டிசன்ஸ் எல்லாருமே வந்துட்டு சிக்கராவோ அவசேத்தே அவங்களோட ஃபுல்லஸ்ட் எஃபர்ட்டை கொடுத்து உட்சுகுஷி மச்சி உட்சுக்குரி ஒரு பியூட்டிஃபுல் சிட்டியை வந்துட்டு பில்ட் பண்ணணும், டவுனை வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஹிமோச்சினோ ஈ சைக்கட்ஸுகா உக்கரேரியோனி அத்தரஷி கிசோக்குவோ சுக்குத்தா. ஸோ நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு லைஃப்பை வந்துட்டு ஸோ ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு புது இதை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரூல்ஸை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. சொனோ கிசுக்குதே தேவா சுகினோ மிட்சுனோ கொத்தோவோ கின்ஷி ஷித்தேயிரு. ஸோ கீழே இருக்கக்கூடிய அடுத்து நான் வந்து 3 பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த 3 பாயிண்ட்ஸை வந்து ஆக்சுவலாக நாங்கள் ஸோ இந்த சிட்டியில் வந்து ப்ரொஹிபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 3 ரூல் கொண்டு வந்திருக்காங்க. என்ன ரூல் அப்படின்னா, இட் இஸ் அபவுட் ப்ரொஹிபிஷன். அந்த சிட்டியில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 3 ரூல் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்களோட சிட்டியை பியூட்டிஃபுல்லாக மேக் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, குமி பாக்கோ நதோனோ கிமேரரேத்த பஷோ இகைனி குமி ஓ சுத்தேரு கொத்தோ. ஸோ டஸ்ட்பின் எக்ஸெட்ரா இது எல்லாமே வந்துட்டு கிமேரரேத்த பஷோ இகாய் இகாய்னா எக்ஸெப்ட் அதை தவிர கோமிவோ சுத்தேரு கொத்தோ. ஸோ அவங்க ஃபிக்ஸ்டு பிளேஸ் வந்து டஸ்ட்பின் டஸ்ட் எல்லாம் போடுறதுக்குன்னு வச்சுருக்காங்க. ஸோ அந்த பிளேஸில் மட்டும்தான் நீங்கள் போடணும், வேறு எந்த பிளேஸ்லையும் போடக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் இதை படித்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கண்டென்ட்டோட மீனிங் புரியலனாலும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஒரு பியூட்டிஃபுல் சிட்டியை மேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அப்போ என்னவா இருக்கும்? ஸோ எந்த இடத்துலையும் குப்பை போடக்கூடாது, டஸ்ட்டை வந்து தூக்கி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அதுதான் இந்த பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சு ரிலேட் பண்ணி நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கணும். ஸோ செகண்ட் ஒன், அருக்கி நகரா தபாக்கோவு சுவு கொத்தோ. ஸோ நீங்கள் நடந்துட்டு டொபாக்கோ ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாமே வந்து ஜிஷோ ஃபார்ம் கொத்தோ பிளெயின் ஃபார்ம் கொத்தோவில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ ஆனால் நீங்கள் பிளெயின் ஃபார்ம் கொத்தோவை ரூல்ஸாக என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா, ஸோ ஜிஷோ ஃபார்ம் கொத்தோவா இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பண்ணணும், அதுவே நாய் ஃபார்ம் கொத்தோனா அதை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு ரூலாக படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஆனால் உங்களுக்கு இந்த கண்டென்ட்ல பாருங்க, கென்ஷி ஷித்தேயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் ப்ரொஹிபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு வேர்டு, அந்த ப்ரொஹிபிஷன்ற வேர்டை முன்னாடி உங்களுக்கு கொடுத்துட்டு கண்டென்ட்ல இதெல்லாம் பண்றது அப்படின்னு ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் இதை மட்டும் படிச்சுட்டு இதெல்லாம் பண்ண சொல்றாங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. முன்னாடி இருக்க கென்ஷி ஷித்தேயிரை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு படிக்கணும். ஷித்தேனு பாஷோ. ஸோ தேர்ட் ரூல், ஷித்தேனு பாஷோ இகாய்னி ஜித்தன்ஷாவோ தொமேரு கொத்தோ. தே ஆரு. ஸோ தே ஆரு அப்படின்றது திஸோட பொலைட் வேர்டு. ஸோ அதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளேஸில் மட்டும்தான் வந்து நீங்கள் உங்களோட வெஹிக்கிள்ஸ், ஸோ சைக்கிள்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க் பண்ணணும். மமுரண கத்த பாய்வா ஒக்கனேவோ ஹரவசரே இருக்கத்தோமோ அரு சோதா. ஸோ பிளெயின் ஃபார்ம் சோதா அப்படின்னாலே அதனுடைய ரூல் வந்து ஸோ நான் கேள்விப்பட்டேன் அப்படின்றது இல்லைங்களா? ஸோ இந்த கிராமர் பாயிண்ட்க்கான வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க என்னோட பேஜில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மமுரண கத்த பாய்வா இன்கேஸ் ஸோ அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணல, அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்ற பட்சத்தில் மேபி நீங்கள் அமௌண்ட் வந்து ஃபைனாக பே பண்ணுற சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஹரவசரேரு கொத்தோமோ அரிசோதா. ஸோ அதாவது பே பண்ண வைக்கப்படுவீங்க அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பே பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல் மஸ்ட் அப்படின்றதுக்கான வேர்டை இந்த இடத்துல கொடுக்கவே இல்லை இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸும் அமையும். மேபி நீங்கள் வந்து அது ரொம்ப தப்பான ஒரு இதை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைன் பே பண்ணலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கூல் வந்து நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணுறீங்க, இல்லை வந்து ட்ராஷ் வந்து போடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ஃபைன் போடப்படும். அதுவே வந்து ஒரு
இன்னொரு இடத்துல எப்படின்னா அது வார்னிங்கோட கூட முடியலாம். ஸோ இந்த இடத்துல அவங்க சொல்ல வர்றது, ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனும் அமையும். ஸோ 3 ரூல்ஸ் பார்த்தோம். அண்ட் தென் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு ஃபைன்ஸும் பே பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கொஸ்டின் அகைன் ஒரு தடவை படிங்க. கொனோக்கி சோக்குனி சுயித்தே ததாஷி மோனோவா தொரேதஸ்கா. இந்த ரூல்ஸை பற்றி கரெக்டாக இங்கே கீழே இருக்க 4 ஆப்ஷனில் எது அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஸோ ரூல்ஸ் அப்படின்றத வச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஜிபுன்னோ இகாய் தேவா குமி ஓ சுத்தே தேவா நரநாய். ஸோ இந்த இடத்துல வந்து டோட்டலாக கண்டென்ட்டே தப்பு இல்லைங்களா? ஸோ வீட்டை தவிர வேறு எங்கேயுமே வந்து நீங்கள் ட்ராஷ் வந்து போடவே கூடாது. அந்த மாரி சிச்சுவேஷன் வரக்கூடாது. அந்த மாரி ஒரு கன்டென்ட் குடுத்துருக்காங்க. ஆனா, இந்த இடத்துல உங்களுக்கு மேல இருக்க கன்டென்ட் வந்து "குமி பக்கோ நொதோனோ". ஸோ, அதாவது டஸ்ட்பின் எங்கெல்லாம் இருக்கோ, அங்கெல்லாம் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, இங்க வந்து வீட்ட தவிர வேற எங்கேயுமே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வீடுன்ற ஒரு கன்டென்ட்டே இந்த இடத்துல பேசல இல்லைங்களா? ஸோ, நீங்க அத எலிமினேட் பண்ணிரலாம். ஸோ, செகண்ட் ஒன். "மிச்சிவோ அருக்கி நகரா தபக்கோவு சுத்தேவ இக்கேனாய்". ஸோ, நீங்க ரோட்ல நடந்துட்டே டொபாக்கோ ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், அதே தான் அவங்க ஆப்ஷன்லேயும் சொல்லியிருந்தாங்க. ஓகே. நம்ம அடுத்த இருக்க ஆப்ஷன்ஸே நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். சான்பான். ஜிதேன் ஷாவா கிமேரேத்த பஷோ இகாய் ஹஷிதேவா இகேனாய். ஸோ சைக்கிள்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அவங்க ஒரு சில பிளேஸ் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க வந்துட்டு ஹஷித்தேவ இக்கேனாய்ன்னு குடுத்துட்டாங்க. ஸோ அந்த பிளேஸ்ல மட்டும் தான் நீங்க வந்துட்டு சைக்கிள்ஸ் வந்துல ஓட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ ஷுட் ரன்னுன்னு சொல்லிட்டாங்க. சுமிமாசன் லைக் யூ ஷுட் நாட் ரன்னுன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல அவங்க வந்து ஆப்ஷன்ல குடுத்திருந்தது பார்க்கிங்க பத்தி. பட் இந்த இடத்துல வந்து அவங்க பேசியிருக்கிறது ரைட் பண்றத பத்தி இல்லைங்களா? சைக்கிள் ஓட்டுறத பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ எதுவும் யோசிக்க வேண்டியது. அண்ட் ஃபோர்த் ஒன் கிசோகோவோ மமரோனாய் ஹித்தோவா ஜென்யின் ஒக்கனேவோ ஹரவணக்கெரேபா நரனாய். ஸோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதவங்க எல்லாருமே கண்டிப்பாக அமௌண்ட்டை பே பண்ணியே ஆகணும், ஃபைன் பே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் செகண்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன் உங்களுக்கு ஆன்சர் மேபி கரெக்டாக தோணலாம் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஈஸியாக எலிமினேட் பண்ணிட்டோம், வீடுன்னு சொல்லிட்டாங்க. சாண்ட்பானில் வந்து சைக்கிள் வந்து ரன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே. செகண்ட் அண்ட் ஃபோர்த்தில் இப்போ எதை எப்படி சூஸ் பண்ணுவீங்க? செகண்ட் ஒன் கரெக்டாக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்படியே அந்த பாயிண்ட் அந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. ஓகே. அப்போ ஃபோர்த் ஒன் எனக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ தான் நீங்க கொஸ்டின நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். நல்லா பாருங்க. கிசுக்கு நீ ட்சுயித்தே ததாஷி மோனோவா டோரேதஸ்கான்னு கேட்டுட்டாங்க. ரூல்ஸ பத்தி கரெக்ட்டா இருக்கிறது எது அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஸோ ரூல்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு இங்க குடுத்திருக்கிறது 3 ரூல்ஸ் மட்டும் தான் இல்லைங்களா? அப்போ இந்த 3 ரூல்ஸ்க்குள்ள வர்றது என்னது? செகண்ட் ஒன்ன மட்டும் தான். கரெக்ட்டுங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ஃபோர்த் ஒன் அப்படின்றது ரூலா கிடையாது. அவங்க இன்கேஸ் நீங்க பே பண்ணல அப்படின்னா, அமௌண்ட் பே பண்ணவும் உங்கள சொல்லுவாங்க. அப்படின்ற மாதிரியான கன்டென்ட் தான் குடுத்துருக்காங்க. இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல ஃபோர்த் ஒன் நீங்க எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா அது ரூல்க்கு கீழ வராது. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 3 ரூல்ஸ்ல வர்றது செகண்ட் ஒன் தான். ஸோ இந்த மாதிரி நீங்க கொஸ்டின ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஆன்ஸர கன்டென்ட்ட படிச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் நீங்க ஆன்ஸர சூஸ் பண்ணணும். ஸோ இதில நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ ஆன்ஸர் உங்களுக்கு நீபான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அரிகதோ கோசைமாஷிதா.